இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களாலயும் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும்னு நம்புறேன். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்களாலயும் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். இது மாதிரி பிளாக் வெப்சைட், சூப்பரான கிராஃப் வெப்சைட் இந்த உங்களாலயும் கிரியேட் பண்ண முடியும். அது மாதிரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அதை கேட் பண்ணலாம். வெப்சைட் நம்ம கிரியேட் பண்றதுக்கு மொத்தம் நமக்கு 3 ஸ்டெப்ஸ் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு வெப் ஹோஸ்டிங் தேவை. அதுக்கப்புறம் டொமைன் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து வேர்ட்பிரஸ்ஸ இன்ஸ்டால் பண்ணணும். இந்த 3த்தையும் வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாவே இந்த வெப்சைட்ல கிரியேட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹோஸ்டிங் எப்படி நம்ம வாங்கலான்றது பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில போயிட்டு இன்ஃபினிட்டி ஃப்ரீன்றத டைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளிக் பண்ணீங்கன்னா, அதில ஒரு ஹோஸ்டிங் வரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க புதுசா வந்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அதனால ஜஸ்ட் லாகின் மட்டும் குடுத்துக்கிறேன். ஜஸ்ட் லாகின் குடுத்து, நீங்க உங்க இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வெரிஃபை ஆயிடும். ஜஸ்ட் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இது மாரி ஒரு நமக்கு அக்கவுண்ட்ஸ்ல வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து கிரியேட் அக்கவுண்ட் குடுத்துக்கணும். கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளான் கேட்கும். இதில வந்து நம்ம ஃப்ரீ பிளான் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். இதில கிரியேட் நவ் குடுத்து ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் தட் யூ ஆர் ஹியூமன் அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்டொமைன் அண்டு டொமைன் எக்ஸ்டென்ஷன் 2 காமிக்கும். இது சப்டொமைன்ன்றது வந்து உங்களுடைய பிசினஸ் நேமோ இல்லன்னா உங்களோட பேர நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதில வந்து ஏதாவது ஒரு நீங்க ஒரு நேம் குடுத்துக்கோங்க. இதில வந்து குரோம் ஹார்ட் சும்மா நான் குடுக்குறேன். அது மாரி குடுத்து, இதில வந்து நீங்க எந்த எக்ஸ்டென்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லவ் டூ பிளாகா, கேசம் பிளாகா இது மாரி எது நெறைய இருக்கும். இதில சும்மா நீங்க எதையாவது குடுத்து, இது செக் ஆவாட்டி இருக்குதா செக் பண்ணிக்கங்க. இப்ப நான் ஏற்கனவே வந்து 2 வாங்கி வச்சிருக்கேன். ஸோ, சும்மா செக் பத்தி இருக்கா செக் பண்ணிக்கலாம். செக் செக் பண்ணிட்டு இதில வந்து அக்கவுண்ட் பாஸ்வேர்ட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அக்கவுண்ட் பாஸ்வேர்டு அண்டு அக்கவுண்ட் யூசர் நேம் எல்லாம் செக் பண்ணிட்டு கிரியேட் அக்கவுண்ட் குடுத்தீங்கன்னா, கிரியேட் அக்கவுண்ட் ஆயிடும். நான் ஏற்கனவே அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால வந்து ஹோம் பேஜுக்கு நான் வந்து போய்க்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் போனதுக்கப்புறம் இதில வந்து நம்ம டொமைன் அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இதில கண்ட்ரோல் பேனல் கிடைக்கும். இதில கண்ட்ரோல் பேனல், ஃபைல் மேனேஜர், வெப்சைட் பில்டர் இதில முக்கியமா வந்து கண்ட்ரோல் பேனல் தான் முக்கியம். இது இருக்குல்ல இதான் என்னோட டொமைன் கல்விசாலை டாட் லவ்ஸ் டூ பிளாக் டாட் காம் இது நான் இந்த ஒரு வெப்சைட் டொமைன் நேம் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கண்ட்ரோல் பேனல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணாலும் நம்மளோட வெப்சைட் கிரியேட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வேர்ட்பிரஸ்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்ம கண்ட்ரோல் பேனல் போகணும். அதில் வந்து ஸ்டார்ட்டிங் ஏதாவது ஐ அப்ரூவ் ஏதாவது கேட்கும். அதை வந்து ஐ அப்ரூவ் கேட்கும்போது நம்ம ஐ அப்ரூவ் கொடுத்துக்குங்க. நான் ஏற்கனவே பண்ணதுனாவே எனக்கு கேட்கல. ஸோ இதில் வந்து சாஃப்ட்வேர் ப்ளஸ் ஆப்ஸ் இன்ஸ்டாலர்னு இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாள் லோட் ஆகும். அதில் வேர்ட்பிரஸ் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஏற்கனவே இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் இன்ஸ்டால் கொடுத்துக்குங்க. இதில அப்படியே இருக்கும் எல்லாமே எதுவுமே மாத்த வேணாம். இதில சைட் நேம் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது டொமைன் நேம் கொடுத்து சைட் நேமா சேஞ்ச் பண்ணிக்கங்க. மத்த எல்லாம் அப்படியே இருக்கும். இதுதான் முக்கியம். அட்மின் யூசர் நேம் அண்ட் அட்மின் பாஸ்வேர்ட் இத வந்து கரெக்ட்டா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ, நீங்க ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட குடுத்துட்டு, நீங்க லாஸ்ட்டா இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, இன்ஸ்டால் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ப வந்து எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். டொமைன் நேம்னு ஞாபகம் வச்சுக்கங்க. இதான் நம்மளோட டொமைன் நேம். இத டொமைன் நேம் கிளிக் பண்ணிட்டு, காப்பி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி வேர்ட்பிரஸ் வந்து அட்மின் டேஷ்போர்ட் நம்ம போலான்றத நான் இப்ப காமிக்கிறேன் இந்த வீடியோல. ஜஸ்ட் கண்ட்ரோல் V கொடுத்து ஸ்லாஷ் இது எப்படி போடணும் WP -admin இத குடுத்துக்கங்க. இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு ஓப்பன் ஆகணும்னா, அந்த அட்மின் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட வந்து நீங்க லாகின் பண்ற மாரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க அட்மின்
லாகின் பண்ணிட்டீங்கன்னா, இது மாரி உங்களுக்கும் டேஷ்போர்டு வரும். இதில வந்து நான் ஓ ஹோம் இருக்கும். அப்டேட் ஏதாவது பிளக்கின், தீம் அப்டேட் நம்ம பண்ணும்போது, இதில அப்டேட்ஸ்ன்னு காமிக்கும். போஸ்ட் நம்ம பிளாக் போஸ்ட் ஏதாவது போடும்போது, இந்த போஸ்ட்ல தான் நம்ம ஆட் பண்ற மாரி இருக்கும். மீடியான்றது வந்து நம்ம ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணும்போது, மீடியால தான் ஆட் பண்ணுவோம். பிளேலிஸ்ட்ன்றது வந்து அபவுட் அஸ் பேஜ், ஹோம் பேஜ் அதெல்லாம் வந்து நம்ம ஆட் கமெண்ட்ஸ் யாராவது நம்ம கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா, இதில தான் நம்மளுக்கு வரும். எலமென்டார் இது பிளக்கின் ஆட் பண்ணணும். அப்பியரன்ஸ் தான் நம்ம போய் தீம் ஆட் பண்ணுவோம். இது வந்து இதுவும் தீம் தான் நான் ஆட் பண்றதுக்கு சொல்றேன். பிளக்கின்ஸ்னா நம்ம ஏதாவது ஆப் இன்ஸ்டால் பண்றோம்னா, இல்ல பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணா தான் நமக்கு வந்து ஃபங்ஷன் ஒண்ணு ஒர்க் ஆகும். யூசர் நம்ம யாராவது ஆட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்ல போய்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு மாத்த வேண்டியது வந்து ரீடிங் அண்ட் பெர்மாலிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பெர்மாலிங்க் வந்து இங்க பிளெயின்ல தான் இருக்கும். இல்ல நேம் அத வந்து நம்ம போஸ்ட் நேமா மாறிருக்கு. ஜஸ்ட் சேவ் சேஞ்சஸ் குடுத்துக்கங்க. இப்போதைக்கு அது போதும். அப்புறம் வந்து பேஜஸ்ல போயிட்டு ஜஸ்ட் ஹோம் பேஜ் இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சாம்பிள் பேஜ் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆட் நியூ பேஜ் குடுத்து, ஆட் நியூ பேஜ் குடுத்துக்கங்க. அதில வந்து ஆட் டைட்டில்ல வந்து ஹோம் போட்டு பப்ளிஷ் குடுத்தீங்கன்னா, பப்ளிஷ் ஆயிடும். வெண்டர் பப்ளிஷ் குடுக்கணும். நான் ஹோம் பிளேலிஸ்ட் அதனால நான் வந்து ஒரு அபவுட் அஸ் பேஜ் கிளிக் பண்ணித்தரேன். ஜஸ்ட் அபவுட் அஸ் குடுத்து, இந்த பப்ளிஷ் குடுத்துங்க. திருப்பி பப்ளிஷ் கேட்கும். அது ஒத்துச்சிங்கன்னா பப்ளிஷ் ஆயிடும். அப்புறம் பேஜ் எப்படி இருக்கு அப்புறம் காமிக்கும். ஓகேவா? இப்போ நாங்க ஒரு வெப்சைட் எப்படி கிரியேட் பண்றதுக்கு முக்கியமானது வந்து நம்மளது தீம்ஸ் தான் முக்கியம். வெப்சைட்டோட பாடி ஸ்ட்ரக்சர் தான் வந்து தீம்னு சொல்லுவாங்க. அது உள்ள இருக்கிற ஒரு ஃபங்ஷனும் வந்து பிளக்கின்ஸ் சொல்லுவாங்க. இது 2ம் தான் நம்மளுக்கு ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம தீம் ஆட் பண்ணிக்கலாம். தீம் நீங்க போம்போது உங்களுக்கு வந்து தீம் வந்து 2, 3 தீம் ஆட் ஆயிருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு தேவையில்ல. அதனால வந்து கிளிக் பண்ணிட்டு டெலீட் குடுத்துருங்க. இது மாரி உங்களுக்கு எது தேவையோ இல்லையோ அத டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தீம் எப்படி ஆட் பண்றதுன்றது பார்க்கலாம். ஆட் நியூ தீம் குடுத்துக்கங்க. ஆட் நியூ தீம் குடுத்து சர்ச் தீம்ஸ்ல போயிட்டு ராயல் எலமென்டார்ன்னு கிளிக் பண்ணிக்கங்க. இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இல்லனா நீங்க ஆஸ்ட்ராவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஒரு கரெக்டமா அதில யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாய்ட் அண்ட் மெத்தட் குடுத்தீங்கன்னா, இது மாரி பிளாக் ஷாப் போர்ட்ஃபோலியோன்னு வரும். வயா மெத்தட் கிட். இத வந்து இங்க இன்ஸ்டால் காமிக்கும். இன்ஸ்டால் குடுத்து ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் இது மாரி தான் வந்து வரும். ஜஸ்ட் அதில போயிட்டு தீம் கிட் இன்ட்ரோடியூசிங் தீம் கிட்ஸ் லைப்ரரியை இன்ஸ்டால் பண்ணுமான்னு கேட்கும். ஜஸ்ட் இங்க போயிட்டு இன்ஸ்டால் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கும் வெப்சைட்லாம் நெறைய காமிக்கும். அங்க போயிட்டு நம்ம தீம்ஸ்குள்ள போய்க்கலாம். இப்ப நம்ம தீம் லைப்ரரிக்குள்ள போனோம். ஜஸ்ட் ராயல் ஆட் ஆன்ஸ்ன்னு இருக்கும். அதில போயிட்டு நம்ம தீம் நம்மளுக்கு எந்த தீம் வேணுமோ நம்ம டெம்ப்ளேட்ஸ் கிட்குள்ள போய்க்கலாம். இதில போனா நெறைய நமக்கு தீம்ஸ் கிடைக்கும். இதில நான் வந்து பெர்சனல் பிளாக் வெப்சைட் தான் நான் பண்ண போறோம். ஓகே. இதுதான். இதில போயிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எது புடிச்சிருக்கோ, அத வந்து நீங்க ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ப்ரிவ்யூ டெமோன்னு இருக்கும். அத ப்ரிவ்யூ பார்த்து உங்களுக்கு புடிச்சிருந்தா, இப்போ எனக்கு இது புடிச்சிருக்கு. ஹோம் பேஜ் இது இம்போர்ட் டெம்ப்ளேட்ஸ் கிட் குடுத்தா நம்ம வெப்சைட்டுக்கு நமக்கு இது வந்து வந்துரும். ஜஸ்ட் இம்போர்ட் குடுத்து temporarily deactivate all other plugins and some import ஓகேன்னு குடுத்துக்கோங்க. ஓகே குடுத்தோன்னா டெம்ப்ளேட் கிட் வந்து இம்போர்ட் ஆயிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. செட்டிங்ஸ் இம்போர்ட் ஆயினது. ஃபுல்லா இம்போர்ட் ஆயிடுச்சு இப்போ. நம்ம சைட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது நம்ம சைட் எப்படி இருக்குது பாருங்க. இப்ப அந்த பிளாக் அப்படியே நம்ம சைட்டுக்கு வந்திருக்கும். ஓகே, ஓகே. இப்போ சூப்பரா வந்துருச்சு பாருங்க நம்ம பிளாக். இதுதான் பிளாக் வெப்சைட் நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது மாரி நமக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அதில இருக்கிற வெப்சைட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இது எப்படி எடிட் பண்றதுன்றது நான் வந்து அடுத்த வீடியோல நான் போடுறேன்.